الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்கிற அத்தியாயத்தின் முதலாவது வசனத்தின் ஒரு சில விடயங்களை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதில் முதலாவது வசனம் பார்த்தோம், இன்னா நிச்சயமாக நாங்கள். அல்லாஹ் ஏன் நாங்கள் என்று சொல்லுகிறான் என்ற விஷயம் போன வகுப்பில் பார்த்தோம். நான் என்று சொல்லாமல் ஏன் நாங்கள் என்று சொல்கிறான் என்று. அதே போன்று லைலத்துல் கத்ர், ஏன் அதற்கு லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு என்று சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதோடு இன்னா அன்ஸல்னாஹு, நாங்கள் அதை இறக்கினோம். ஏன் அல்லாஹ் இறக்கினான், இறக்கினோம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான், ஏன் படைத்தோம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்பதையும் போன வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்னா அன்ஸல்னாஹு, நாங்கள் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். அல் குர்ஆன் எப்படி இறங்கியது என்கின்ற ஒரு சில விஷயங்களை இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போகலாம். அல் குர்ஆன் இரண்டு கட்டமாக இறங்கியது. முதலாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனை முழுவதுமாக லைலத்துல் கத்ர் இரவில் முழுவதுமாக லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் அல்லாஹ் பதிவு செய்தான். இது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் அதை இறக்கினோம் என்றதை இதைத்தான் சொல்லப்படுது. பெரும்பாலான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, அந்த அல்லாஹ்விடமிருந்து முழுமையாக அல் குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கப்படுகிறது. அந்த முழுமையாக இறக்கப்பட்டது தான் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு. அதே போன்று அதற்கு பிறகு லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து பின்னர் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கடைசி வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவுக்கு அது கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து தான் அல் குர்ஆன் 23 வருட காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற அடிப்படையில் இறக்கப்படுகிறது. அப்ப அல் குர்ஆன் முதலாவதாக மொத்தமாக இறக்கப்படுகிறது. பின்னர் 23 வருட காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அல் குர்ஆன் தேவைக்கேற்ப இறக்கப்படுகிறது. அதில் மூலாவது இறக்கப்பட்டதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கின்ற அத்தியாயமாகும். இது அல் குர்ஆன் 2 கட்டங்களாக இறக்கப்பட்டது என்கின்ற ஒரு மிக முக்கியமான தகவல். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், இது சங்கை மிக்க அல் குர்ஆன் ஆகும். ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல், லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து தான் அது இறக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்கிட்ட இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறங்கி அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இறக்கப்பட்டது. அதே போன்று இந்த அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில காரணங்களை சொல்கிறான். உலமாக்கள் சில காரணங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது, ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல் குர்ஆனை இறக்கினான் என்றால், ஒரே அடியாக அவ்வளவுத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் பதிவு செய்தால் அதை பாடமாக்குவது அல்லது அதை உள்வாங்குவது என்றால் வகி இறங்குறது கடும் கஷ்டமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு வகி இறங்குற நேரத்தில் கடும் கஷ்டமாக இருக்கக்கூடியது என்னன்னா, ஒரு ஜாதி இந்த ஒரு மரமே இல்லாத கல்லு பாறையில பெரிய சங்கிலிகள் இழுத்துக்கு போனால் எப்படி சத்தம் ஒரு ஜாதியாக கேட்குமோ அதே மாதிரி ஒரு சவுண்டோட இன்னைக்கு வகி வரும். அதுதான் இன்னைக்கு கடும் கஷ்டமாக இருக்கும். அதை இன்னைக்கு அந்த டைம்ல வேறுத்து போகும், அது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும், உள்வாங்கிறது கஷ்டமா இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வாரது கஷ்டமான ஒரு பகுதியும் இருக்கிறது. எனவே மொத்த குர்ஆனை அப்படி கொண்டு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தில் அதை பதிவு செய்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுவாங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறோம். அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றார். ரெண்டாவது சொல்லக்கூடிய காரணம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டதுன்னு சொன்னால் மக்களுடைய மனோநிலை. அதுக்கு உதாரணமாக அந்த மதுபானம் ஹராம் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் வசனம். அந்த மக்கள் மதுபானத்தை கடுமையாக நேசிச்சுட்டு இருந்தாங்க, கடுமையாக எந்த நேரமும் மதுபானம் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. திடீரென்று மதுபானம் குடிக்காதீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு கஷ்டம். அப்போ ஒரு பாவத்தையோ ஒரு தவறையோ கடுமையாக நேசித்து அதுக்கு அடிக்ட் ஆனாலும் திடீரென்று உடையலாது. அது எந்த வகையான அடிக்ஷனாக இருந்தாலும் சரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட வைக்கணுங்கிறதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆரம்பத்தில் மதுபானம் சம்பந்தமாக குர்ஆன் வரல. அதுக்கு பிறகு நீங்கள் மதுபானம் அருந்தி கொண்டு தொழ வேண்டாம் என்று வலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் மதுபானம் அருந்தி கொண்டு தொழுகையின் பால் நெருங்க வேண்டாம். அப்போ தொலைக்குள்ள அவங்கள மதுபானம் அருந்தாமல் ஆக்குறதுன்னு அது. மற்ற டைமில் குடிச்சு தான் இருந்தாங்க, தொலைக்குள்ள குடிக்க மாட்டாங்க. தொழுகிற டைம் நெருங்குதுன்னா குடிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டெப் வைக்கப்படுது. அதுக்கு பிறகு இந்த மதுபானம் அதே போன்று குறி பார்ப்பது சூதாடிப்பது எல்லாம் ஷைத்தானுடைய வேல், அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போகிறோம். அப்போ ஏற்கனவே தொழுகைக்காக விட்டு பழகினவங்களுக்கு அல்லாஹ் உடைச்சனுடனே பஜித்தனிப்பு அதிலிருந்து விலகிறீங்கன்றடனே அது கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. அப்போ விட்டு பழகிட்டாங்க தானே கொஞ்சம், அப்போ இன்னும் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல் குர்ஆன் வருது, ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தஹ்மு வலஹ்முல் ஹின்ஸீர் சொல்லி, அதாவது உங்களுக்கு இரத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் சாராயம் எல்லாம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ அந்த ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு அப்போ ஹராம் இதுக்கு பிறகு அது நெருங்கப்படாதுன்னு அவங்க குடிக்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ 3 கட்டத்தில் அது தடுக்கப்படுது. திடீரென்று ஒரே அடியில் மதுபானம் ஹராம்னு அவங்க விடுறது கஷ்டம் வரைக்கும். அப்போ இதில் நாம் இன்னும் ஒன்று விளங்குறோம் என்னண்டா, ஒரு தவறையோ ஒரு பாவத்தையோ சமூகத்திலிருந்து நாம் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் எடுத்தேன் கவிழ்த்தேன் அடிபடியான்னு சொல்லி போய் ஒன்று சாதிக்க இயலாது. ஒரு அடிக்ஷன் அறிக்கிறவனு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் அந்த கலத்தி எடுக்கணும். இது இந்த அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம். அதே போல் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது தேவைக்கு இறக்கப்பட்டது. தேவைக்கு இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் தேவையான நேரத்தில் அல் குர்ஆன் வசனம் வந்துச்சுன்னா அதில் வெயிட் கூட, அது இன்னும் கொஞ்சம் மக்களுடைய மனசில் அது உறுதியாக இருக்கும். உதாரணமாக சிலாக்கள் சில வந்து கேள்வி கேட்பாங்க. யகூதிகள் உதாரணமாக யகூதிகள் வந்து ரூஹண்டா என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு வகை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட வகையை இறக்குவாங்க. குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஏவலோடு சம்பந்தப்பட்டது, அது பற்றி அறிவு மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வகையாரு. அப்போ யாராவது கேள்வி கேட்டால் அந்த விட, அல்லது ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துறதுக்காக குர்ஆன் வசனம் இறங்கும். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி அவங்க விபச்சாரி என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 நாட்கள் அந்த குற்றச்சாட்டு சுற்றி அடித்து திரிஞ்சிச்சு. திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை செய்யலைன்னு சொல்லி. அப்போ இந்த சம்பவத்தை ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்காக வஹி வருது. இப்படி தேவைக்கு ஏற்ப இறக்க வேண்டிய ஒரு தேவை இருந்ததுனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றது என்ன, அந்த காரணங்களில் மிக முக்கியமானது, நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அதை பதிய வைப்பதற்காகவும் மக்களுக்கு நீங்கள் தேவையான நேரத்தில் அதை சொல்லுவதற்காகவும். இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக அல் குர்ஆன் இறங்கினது. அதே போல இந்த குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கு பொறுப்பான மலக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அல் குர்ஆனை கொண்டு வருவாங்க. இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில விஷயங்கள். அப்போ இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு என்ன என்று அறிவித்தது எது? இப்போ வமா அத்ராக என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது
மேற்கனவே சொல்லியிருக்கிறோம், வமா அதராக்க எங்கெங்கே எல்லாம் வருகுதோ அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல போறான். அதை நாம கேட்டுக்கொள்ளணும், அதை கொஞ்சம் செவி தாழ்த்தி கேட்கணும், கொஞ்சம் உன்னிப்பா கேட்கணும். அது முக்கியமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாள் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கைர் என்றா சிறந்தது, நம்மளுக்கு தெரியும். அல்ஃப் என்றா 1000, ஷஹர் என்றா மாசம். கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இது நாம் நிறைய பயான்ல கேட்டிருக்கோம். 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 83 வருஷம். 83 வருஷம் ஒருவர் அமல் செய்வதை விட இந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவு அமல் செய்வது சிறந்தது. ஒரு ஆள் 83 வருஷம் வாழ்றதே கஷ்டம், வாழ மாட்டார் பெரும்பாலும். நம்முடைய உம்மத்துடைய வயசு 60க்கும் 70க்கும் இடையில. அப்போ ஒரு நாள் இரவு அல் குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவம் தான் அது, அல் குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு அல் குர்ஆனை தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அல் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம்தான் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 வருஷம் ஒரு ஆள் அமல் செஞ்சா, அது 83 வருஷம் ஒரு ஆள் வாழ்ந்து அமல் எவ்வளவு செய்வார்? 5 வக்தம் தொழுவார். இது அந்த இரவில் செய்யக்கூடிய ஒரு அமல் 83 வருஷமும் தொடர்ச்சியாக அமல் செஞ்ச நன்மை. இப்போ எவ்வளவு பெரிய நன்மை உள்ள விஷயம். ஆனால் இப்போ நாம் ஒரு சம்பளம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம்டா, ஒரு இல்லாட்டி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சோம்டா, இல்லாட்டி ஒரு திணைக்களத்தில் வேலை செஞ்சோம்டா, இங்கே ஒரு பள்ளியில் வேலை செஞ்சோம்டா, அதில் சம்பளம் கிடைக்கும். இப்போ சம்பளம் கூட 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 நம்மளுக்கு நிறைய வேலை செய்யணும் போல ஒரு ஃபீலிங் ஒன்று வரும், நம்மளை நல்லா கவனிக்காங்க. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவுல நாம கியாமுல் லைல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க அந்த நாள் அடைகிறதுக்காக. அதுல நன்மைகள் நம்மளுக்கு உடனே கிடைக்காததுனால அது நம்மளுக்கு பெருசா விளங்குற இல்லை. இதுல நன்மை மறுமையில வளரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியில் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஒற்றைப்பட்ட நாள்ல தான் லைலத்துல் கத்ர் வரும், இறுதி 10ல தான் வரும். ஆனா ஒற்றைப்பட்ட நாள்ல வருமாக இருந்தாலும் அது மிஸ் பண்ணிடக்கூடாது என்றதுனால அந்த இரவு கடைசி இரவுக்குள்ள இருந்தாங்க, கடைசி 10க்குள்ள. இந்த லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும்ன்றதுனால என்னதான் 83 வருஷம் செய்கிற அமலை விட சிறந்தது. அது மாத்திரமில்லை, இதுல இன்னொரு விஷயம் முடியும். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த 1000 மாதங்களை விட சிறந்தது என்றது குர்ஆன்ல இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தோட ஸ்டைல் இருக்கு. இப்போ நாம சொல்லுவோமே, இந்த சில நம்பர்கள் சொல்லுவோம், ஆனா உண்மையில அந்த நம்பர் அர்த்தம் அந்த நம்பர் இல்லை. 1000 வேலை நாம் ஜெயித்துக்கிறேன்டா அது 1000 என்ற அர்த்தம் இல்லை. தலைக்கு மேல 100 வேலை கிடக்கு, 1000 வேலை வச்சுட்டீங்க, 1008 சொல்லுவோம். இந்த மாதிரி சில நம்பர்கள் நாம சொல்லுவோம் தமிழ்ல. அதுல அர்த்தம் 1008 வேலை இருக்குண்டா 1008 வேலை இல்லை, நிறைய வேலை என்ற அர்த்தம். இது அரபிலையும் இருக்கு. இங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க காபிர்களுக்கு துஆ கேட்டா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க 70 தரம் நீங்க துஆ கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் நம்ம 75 தரம் கேட்டா, 100 தரம் கேட்டா, அப்ப என்ன 70 என்ன அர்த்தம்? அரபியல் 70 அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ எவ்வளவு தான் கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல இந்த 70 வார இடங்கள் எல்லாமே இந்த கருத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோமே, யஹூதிகள் 70 கூட்டங்களாக பிரிஞ்சாங்க, நசாராக்கள் 71 கூட்டங்களாக, இவங்க 72 கூட்டங்களாக, முஸ்லீம்கள் 73 கூட்டங்களாக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 71 கூட்டம் இல்லை அர்த்தம். அவங்க நிறைய பிரிவாங்க, 71, இவங்க 72, இவங்க 73. முஸ்லீம்கள் நிறைய பிரிவாங்க. வேறண்டா இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இதுவரையும் பிரிஞ்ச முஸ்லீம்கள் இருந்து பிரிஞ்ச கூட்டம் தண்ணி பார்த்தா 1000க்கு மேல போகாண்டு. அப்ப 70 என்று சொன்னது அரபியல் ஸ்டைல் 70 இல்லை, நிறைய என்ற அர்த்தம். இதே போல அல்லாஹ் அந்த 1000ஐயும் நிறைய இடங்களை பயன்படுத்துறாங்க. நாங்க பத்ர் யுத்தத்துல உங்களுக்கு 1000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு உதவி செஞ்சோம். ஏன்னா பத்ர் யுத்தம் நடக்கிற மலக்குமார்கள் ஹெல்ப் பண்ணினாங்க. இவங்க ஓங்குவாங்க, சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துல வாழை ஓங்குவாங்க, ஆனா அங்க உளுந்துருவார். அப்ப இது மலக்குமார்கள் வெட்டினது என்று ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொல்றாங்க. நான் அவங்களோட வரலாறுல அவங்க சொல்றாங்க, நான்
அவடத்த வருவான், நான் இங்க இருந்து ஓங்குவேன், அவன் விழுந்துருவான், செத்துருவான். அப்ப இது மலக்குமார்கள் வெட்டின. அதே போல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்க எறிஞ்ச நேரத்துல, வீட்டை விட்ட நேரத்துல, அது செஞ்ச நேரத்துல நீங்க எறியல், அது நாங்க தான் அதை எறிஞ்சோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதே போல 70 1000 என்பதும் அது கணக்கில்ல, மிச்சம், லிமிட் இல்லாம என்றதுடைய அர்த்தம் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. அப்படி லிமிட் இல்லாம வந்தா என்ன அர்த்தம் வரும்? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது அல்ஃபி ஷஹர்னா கணக்கில்லாம எவ்வளவு காலம் இருக்குதோ அந்த காலத்தை எல்லாத்தையும் விட சிறந்தது என்ற கருத்தும் இருக்குது என்று உலமாக்கள் சொல்றாங்க. அப்படித்தான் இல்லாட்டி கூட 83 வருஷத்தை விட சிறந்தது என்று நாம் எடுத்தா கூட அது பெரிய ஒரு விஷயம். அப்ப இது 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற நேரடி கருத்து. ஆனா 1000 என்பது உண்மையிலேயே 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற ஒரு கருத்திருக்கு. இன்னும் ஒன்று 1000 என்றதுடைய அந்த நம்பருடைய அர்த்தம் 1000 இல்லை, அரபியர்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் அது கணக்கில்லாத என்ற அந்த அர்த்தமும் இருக்கு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பீதினி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த இரவு இறங்குறாங்க. அதனாலதான் அந்த இரவு சகீனத், அமைதி. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவு ஸ்மூத்தாக இருக்கும். காலையில எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையை விட சூரியன் கடும் வெப்பம் அரிக்காது. ஏன்னா அந்த மலக்குமார்கள் இறங்கி அவங்களோட அந்த ரஹ்மத்தை கொண்டு வரத்தில் உள்ள ஒரு அமைதி. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ரோஹன்னு சொல்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களும் இறங்குவாங்க, ரோஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இறங்குவாங்க. இப்போ மலக்குமார்கள்ல ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மலக்குமார்கள் இறங்குவாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து தான். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொல்றாருன்னா, தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவாங்க, வர்ரூஹ், ரூஹும் இறங்குவார். இரண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய பணியையும் அவர்கள் இறங்குறதுல உள்ள மகத்துவத்தையும் இது சொல்லுது. ஜிப்ரீல் அல் குர்ஆனை கொண்டு வாரன்றது அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு வரது பெரிய மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நாமளும் சொல்லுவோம், உதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, என்னென்னலாம் வராங்க, இவரும் வாரான்னு சொல்லுவோம். உதாரணமாக சொல்ல முடிய ஒரு பயான் ப்ரோக்ராம் நிற்குது, மௌலவிமார் வராங்க, ஒரு பெரிய ஒரு மௌலவியை சொல்லி இவரும் வாராருன்னு சொல்லுவோம். அப்போ அவர் மௌலவிமாரண்டக்குள்ள அவரும் சேர்த்து தான் மௌலவி. ஆனால் இருந்தாலும் ஸ்பெஷல் அவருடைய பேரை சொல்லுவோம் என்னதுக்காக, அவர் ஸ்பெஷலான ஆளுன்றதை நம்ம காட்டுறதுக்காக. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கேயும் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் அந்த இரவில் இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் எண்ணிலடங்காத மலக்குமார்கள் அந்த ஆண்டு வானத்துக்கு இறங்குறாங்க, அடிவானத்துக்கு. பீதின ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், குல்லண்டா எல்லாம், எல்லா ஏவல்களையும் கொண்டு இறங்குகிறார்கள். எல்லா ஏவல்களையும் கொண்டாண்டா நம்ம ஏற்கனவே சொன்ன போன வாரத்திலேயும் அந்த ஆண்டு இரவு தான் அந்த வருஷத்துக்குரிய முழு கலாகதர் சம்பந்தப்பட்ட எல்லாமே கொண்டு வரப்படுது. கலாகதர் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வருஷத்துக்குரிய கலாகதர் சம்பந்தப்பட்ட சகல டீட்டெயில்ஸும் அந்த இரவு கொண்டு வரப்படுது. அதனாலதான் அந்த இரவு நாம முழிச்சிட்டு இருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை எடுத்து அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய நிலையில் நம்ம அந்த அந்த மாசத்தை அந்த வருஷத்தை அடையணும்ன்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ் அந்த அந்த இரவு அந்த வருஷத்துக்குரிய இது நிர்ணயிக்கப்படுற நேரத்துல நாம அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கணும்ன்றதுனால சலாமுன், அது எந்தவித தீங்கும் இருக்காது. அது எல்லா ஷர்றுகள்ல இருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் ஈடேற்றம் அடைந்த இரவாக அந்த இரவு இருக்கு. அப்ப அந்த இரவு நாம முழிச்சிட்டு இருந்து அல்லாஹ் வணங்கி அல்லாஹ்வோட நெருங்கக்கூடிய நிலையில் நம்மளோட கலாகதர் இருக்குமாக இருந்தால் அந்த அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஷர் இருக்காது, சலாம் இருக்கும். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இந்த இந்த மலக்குமார்கள் வந்து இறங்குறது, அதனுடைய பெருமானம், அதனுடைய அந்த ஹைர் 1000 மாதங்களை விட சிறந்ததெல்லாம் ஃபஜ்ர் வரைக்கும், சூரியன் உதயமாகும் வரைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இது அல் குர்ஆன் இறங்கியதோடு சம்பந்தப்பட்ட விஷயம், கலாகதரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு அல்லாஹ் அருளியிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நம்மளோட கொள்கையோடு சம்பந்தப்பட்டது.
அல் குர்ஆன் இறக்கப்பட்டதா அல்லது படைக்கப்பட்டதா என்று நம்மள்கிட்ட யாராவது கேட்டால் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று தான் நாம சொல்லணும். அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்றது முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. அவங்க தான் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதில் பிரச்சனை விளங்காம இருக்கலாம். சில நேரம் அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னா அதில் என்ன பிரச்சனை? அல் குர்ஆன் படைக்கப்பட்டதான் இருக்கேன்னு சரி. அல் குர்ஆன் படைக்கப்படவில்லை, அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ் பேசி அதுக்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடாக அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அவங்க அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய சவுண்ட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்டுச்சு. அதை அவங்க பாடமாக்கி அதை அப்படியே கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் படைச்சு கொடுக்கப்பட்ட ஒரு இது அல்ல என்பதை இங்கே இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனை படித்து அதனை விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக எம் அனைவரை மாற்றுவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்பை புரிந்து அதை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக மனைவி மாற்றுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஜிப்ரீல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இறக்கி வச்சான். அதே பிறகு அல்லாஹ் ஏவலுடைய அடிப்படையில் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த வசனத்தை இறக்குங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வசனத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே சேவாகி வைக்கப்பட்டதால் நம்ம அது எப்படி அது சேவாகி இருக்கும், அது எப்படி இறக்கப்பட்டதுன்றது அதில் ரெண்டு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று, சில விஷயங்கள் நம்மளை சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அறியும், அது எப்படி அது என்ற மாதிரி இருக்கும். அப்படியான இது வரக்குள்ள நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஷைத்தான் நம்மள்ட்ட ஏதோ ஒரு சிந்தனையை கொண்டு வரோன்று நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக கபரில் நம்ம அடக்கப்படுறோம். கபரில் அடக்கப்பட்ட உடனே கபர் நம்மளை நெருக்குதுன்னு ஹதீஸ்ல இருக்கு. இப்படி வரும் இந்த விழா எலும்பு நெருக்கப்படுறது. அதே போல சில நல்ல அடிகாரம்னா கண்ணு கட்டிய அளவுக்கு கபர் விசாலமாக்கப்படும் என்றும் இருக்கு. இப்போ இதை நாம் இதை எடுத்து வச்சுக்கி எப்படி கபர் கண்ணு கட்டிய அளவுக்கு விசாலமாகும்? உதாரணமாக நம்ம அடக்கி வச்சுட்டு வரோம். கண்ணு கட்டிய அளவுக்கு கபர் உள்ளுக்கு விசாலமாகுதுன்னா அதனுடைய வெளிப்பாடு வெளியே விளங்கணுமே. ஒரு மடு உழணும், இல்லாட்டி ஏதாவது நடக்கணும், இல்லாட்டி கபர் நெருங்குதுன்னு சொன்னால் அந்த மண் கொஞ்சமாக அது மேலுக்கு ஆகணும், இப்படியெல்லாம் நடக்கணுமே. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிந்தனை யோசிக்க சொல்லுதுண்டா அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிடணும். அது ஷைத்தான் நம்மளை அதை என்னமோ கொண்டு போக பார்க்க நம்மளை. அப்போ அல் குர்ஆன் சுன்னாவில் ஒன்று சொல்லப்பட்டுச்சுன்னா நம்மளோட சிந்தனைக்கு படல்லாட்டியும் இல்லை, நம்மளோட சிந்தனையில் பிரச்சனை இருக்கு, இது அல்லாஹ் சொன்னதில் பிழைக்காதுன்றதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இது ஒன்று ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக நாம் இவ்வளோ விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நம்மளோட சவுண்டு நம்மளோட எல்லாமே ரெக்கார்ட் ஆகி வச்சு நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறது தானே இப்போ உள்ள டிஜிட்டல் காலத்தில். அப்போ அல்லாஹ்வுக்கு எல்லாம் ஏழு பண்ணக்குள்ள அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, புரிஞ்சு கொள்வது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல் குர்ஆன் ஃபுல்லாக இறக்கப்பட்டுட்டு அதிலிருந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணின மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஇذن ரப்பிஹிம் நல்லா சொல்கிறானே, பிஇذن ரப்பிஹிம் அல்லாஹ்வுடைய அனுமதி அல்லாஹ்வுடைய ஏவலின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க